நீங்கள் திருநெல்வேலி படத்தில் வந்து அறிமுகமானீங்க. அந்த படத்தில் தான் இங்கே விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பித்து அவருக்கும் ஒரு தனி இது பண்ணார். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அவரோட நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறது, அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது, என்னோட ஆடியோ லான்ச் இருக்கும்போது ஃபீல் பண்ணது, ஒன்று எங்கள் அம்மா இல்லை, இன்னொன்று விவேக் சார் இல்லை. இந்த ரெண்டு தான். ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் 6 பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த 6வது நண்பர் தான் ஒரு குறிப்பிய வட்டாரத்தில். ஸோ அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீர்ணிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு கலைஞன். எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து, உதயா நீ ஜெயிக்கணும், நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி மீனாட்சி சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சாருக்கும் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும். நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணுறேன். என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியும்னு தான் நான் விவேக் சாரோடைய அந்த நினைவு அந்த டைமில் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன். சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும்னு. அப்போது அண்ணன் பூச்சிமுருகன் இருந்தாங்க. அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சிமுருகனும் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்றைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றதே என்னுடைய ஆசை. சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு பார்க்கும்போது நான் ஒரு துரும்பாக இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம். சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார். என்னன்னா நீங்கள் 2 பேரும் வேறு வேறு சங்கத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க, பெரிய படங்களும் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார். 100% தேவை தான். அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், ஒரு மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க. தேட்டரில் மட்டும் வராதிங்க, வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து. அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப பண்ணி பேசாமல், ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துனா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றதான் என்னுடைய ஆசை. சார் உதய சார் இல்லைண்ணா, கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுனா ஒரு 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் சொல்லுங்க சார். வேறு ஏமாந்து தேட்டருக்கு வந்துடுவாங்க, படம் பார்த்து ஒரு நாள் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போய் ஓடிடுச்சுன்னா அதை வரவிடாமல் பண்ணிடுறோம்ன்றது தான் கொஞ்சம் லேட். அதாங்க நான் தான் பாராட்டுறது உடனே பாராட்டுங்கன்னு சொன்னேன். திட்டுறது தானே 3 நாள் கழிச்சு திட்டத்தை சொல்கிறோம். அதான் சொல்கிறேங்க, அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை கெடுத்து விட்றாதீங்க, திட்டத்தை 3 நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்கிறேன். அதான் மேட்ரு. திருப்பி ஓடுறதே ஒரு ஷோ தான், அது நீங்கள் ஓடுற ஓட்டில் அதுக்கு வர மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது? சார் உதயா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரே கேள்வியில் 2 கேள்வி. அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர், தமிழ்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பித்து கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க. இப்போ என்ன அக்யூஸ்ட்னு மாறிட்டீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து அஜ்மல், பவன், இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர், உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா? அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? முதல் கேள்வி வந்து அப்பா, அது ஒரு பக்கம். என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு. இப்போது இது டைரக்டரோட ஆப்ஷன். இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு. அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன்பட்டானு. ஸோ கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை. இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நம்பர் 1. அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு, அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு, ஜான்விகா இருக்காங்க, எல்லாருமே. சார், ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும். கதைக்கு என்ன மீட்டரோ
அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அது டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 90% பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அதில் வருது. ஸோ அதனால் எத்தனை இன்றைக்கி வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறதை விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம்.